ஒரு பேய் மாதிரி இருக்க மான்ஸ்டர் வந்து இந்த பொண்ணையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அந்த மான்ஸ்டரை பார்க்க வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இது நம்மளோட கற்பனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு என்னதான் கண்ணை மூடி திறந்து பார்த்தாலும் அந்த மான்ஸ்டர் மட்டும் அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி இருந்து போகவே இல்லை. அதனால நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சாதானே இந்த மான்ஸ்டர் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக ஒரு ஆசிட் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஆசிட் எடுத்து கண்ணில் ஊத்திப்பாங்க. இப்படி ஊத்துறதுனால வந்துட்டு கண்ணு தெரியாம போயிடுச்சு. இப்பயாவது நம்ம இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சோமே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறப்போ அந்த மான்ஸ்டர் போடுற சத்தம் வந்து இந்த பொண்ணோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிசர் பக்கத்துல இருக்கும், அதை எடுத்து அவங்களோட காதுலே குத்திப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணாலுமே சரி அந்த மான்ஸ்டர் வந்து இந்த பொண்ணை விட்டு போகவே இல்லை. அடுத்ததான் இந்த பொண்ணு வந்துட்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. 2 கண்ணிலும் தான் ஆசிட் ஊத்திருப்பாங்க. ஆனா ஒரு கண்ணில் மட்டும் லைட்டா பார்வை இருக்கும். இப்பயாவது அந்த மான்ஸ்டர் நம்மளை விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா இப்பயும் அந்த மான்ஸ்டர் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. இந்த பொண்ணையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு சில மென்டல் டிசார்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மான்ஸ்டர் நம்ம கண்ணு முன்னாடி எப்பவுமே நின்றுட்டு இருக்கு அப்படின்றத அவங்களே ஹாலஸ்னேட் பண்ணிக்கிறாங்க.